இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த விஜய் சந்தோஷத்த பார்த்துட்டு தாத்தா வந்து என்னன்னு கேட்குறாரு. "காவேரி இருக்க இடத்த கண்டுபிடிச்சுட்டேன். அவங்க ஃபேமிலி இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சேன் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. "உன் முகத்துல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சந்தோஷமும், ஒரு தெளிவும் தெரியுது விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சந்தோஷப்படுறாரு. "இங்க பாருங்க தாத்தா, இதுக்கப்புறம் வந்து காவேரிய வந்து நான் விட்டு பிரியவே மாட்டேன். அவ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தாத்தா. இதுக்கப்புறம் காவேரி மனச மாத்துறது தான் என் வேலையே" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டுருக்காரு. என் பேரன் இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து மனசுல நினைக்கிறாரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்றாரு, காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. காவேரி வந்து அப்பளம் ஆர்டருக்காக வெளியே வராங்க. அப்போ வந்து விஜய் வந்து பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! இவரா? இவரு எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியலையே இந்த வீட" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து ஒண்ணுமே தெரியாத மாரி காவேரி அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. அத பார்த்து விஜய் வந்து, "காவேரி ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னோனே, அமைதியா போயிட்டே இருக்காங்க. மறுபடியும், "நிக்க போறியா இப்ப இல்லையா காவேரி" சொல்லிட்டு கைய பிடிச்சுட்டு இருக்காரு. "கைய பிடிங்க, எல்லாரும் பார்க்குறாங்க" அப்படின்னோனே, "ஏன் நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்க, விடுறேன் போதுமா" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, "எதுக்காக இப்போ போயிட்டே இருக்க? என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? நான் ஒருத்தன் இங்க நின்னுட்டு இருக்கேன்ல" அப்படின்னோனே, "நீங்க எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? எதுக்காக தேடி வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசுற? நான் எதுக்கு உன்ன தேடி வருவேன்னு கேட்குறேன்? உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே, இப்படி பேசுற?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க, நமக்குள்ள இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு. எப்போ அக்ரிமெண்ட் முடிஞ்சதோ அன்னையிலேருந்து நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. நமக்குள்ள எதுவுமே கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் என்னை தேடி வராதீங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறேன். "என்னடி நினச்சிட்டு இருக்க? உன் மனசுல என்ன வேணாலும் பேசுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இங்க பாருங்க, டீ போட்டு பேசுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. நான் அப்படி தாண்டி பேசுவேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டிடி" அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "இங்க பாரு காவேரி, நீ என்னை அவாய்ட் பண்ணலாம். நான் வேணான்னு நினைக்கலாம். உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே என்னை அவாய்ட் பண்ணுறதால தான் நீ இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். முக்கியமா உங்க அம்மா. உங்க அம்மாவுக்கு என்னை பிடிக்கல. நான் பண்ணதை அவங்க மன்னிக்க தயாரா இல்ல. அதனால தான் உன்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்காக என்கிட்ட பேச மாட்டியா? பழக மாட்டியா? என்ன அநியாயமா இருக்கு இது நீ பண்றது" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "இங்க பாருங்க, அநியாயத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்கலாம் அதெல்லாம் பேசவே கூடாது. நீங்க தானே வீட்ட விட்டு வெளிய போன்னு கேட்டீங்க. அதுக்கப்புறம் எதுக்காக தேடி வரீங்க? எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் காவேரி, நான் அப்படிலாம் வந்து யோசிச்சு கூட பண்ணல. விளையாட்டுத்தனமா தான் பண்ணேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் நீ அதையே பண்ணிட்டு இருக்க. என் மனசு திறந்து நான் சொல்லிட்டேன். "நீ இல்லாம என்னால இருக்க முடியாது காவேரி. நீ தான் என் வாழ்க்கைன்னு" சொல்லிட்டு மறுபடியும் "ஏன் காவேரி என்ன படுத்துற?" அப்படின்றாரு. "நான் இங்க பாருங்க, நான் எக்காரணம் கொண்டும் கடைசி வரைக்கும் நான் வந்து உங்க கூட வாழ முடியாதுங்க. நம்ம கூட உள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க." "எல்லாமே முடிஞ்சு போச்சா? என்னை பார்த்து சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு" சொல்லிட்டு அப்படின்னோனே, அப்படியே என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க காவேரி. அப்படியே பார்க்குறாங்க விஜய. "சொல்லிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு" அப்படி சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. "நில்லு காவேரி ஒரு நிமிஷம். நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறமா போ. நீ வேணா சொல்லலாம். யாருக்காகவும் வேணா உன் மனசை நீ மாத்திக்கலாம். நான் வேணான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன். எப்பவுமே நீ மட்டும் தான் என் பொண்டாட்டி. நீ மட்டும் தான் எல்லாமே எனக்கு. இந்த ஜென்மத்தில உன்னை தவிர என் மனசுல யாரும் கிடையாது. யாரும் இருக்கவும் முடியாது. நீ தாண்டி எனக்கு எல்லாமே. புரியுதா? நீ என்னை ஒதுக்குனா கூட சரி, நான் வருவேன். அதே மாரி உன் கூட நான் வாழ்வேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழுவோம். அதுவும் உங்க அம்மாவே வந்து நம்ம 2 பேரும் சேர்த்து வைப்பாங்க. இதை நடத்துவேன். இந்த விஜய் நடத்தி காட்டுவான். இந்த விஜய் நினச்சா கண்டிப்பா எல்லாமே செய்வான். இந்த நிமிஷம் சொல்றேன் காவேரி, இதுக்கப்புறமா நானும் நீயும் ஒண்ணா தான் இருப்போம். எக்காரணம் கொண்டு பிரியவே மாட்டோம்" அப்படி சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டுட்டு காவேரி அவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. விஜய் போடணும்னு பயங்கரமா கதறி கதறி காவேரி அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. "சாரி விஜய், உங்கள மனசுக்கு ரொம்ப காயப்படுத்துறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு வேற வழி இல்ல விஜய். எனக்கு புரியும். நீங்க என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்கள எங்க வீட்ல நம்ப மாட்டேங்கிறேன். எங்க அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன் விஜய். நான் வர முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க.